கண்டிப்பாக பயங்கரமான கம்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா தலை ஃபேன் வேறு எடுக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட்டாக விடாமுயற்சி அதுக்கு முன்னாடி வந்த படமே ஒழுங்காக என்னதான் இருந்தாலும் ஃபேன் பேஸ்ட் அளவுக்கு வரல. வலிமையிலிருந்து எல்லாமே ஒரு அளவுக்கு கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இது ட்ரெய்லரே கொஞ்சம் வெறித்தனமாக இருந்துச்சு. பழைய அஜித் எல்லா கேரக்டர்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லரும் பயங்கரமாக இருந்துச்சு. வின்டேஜ் சாங்லாம் வேறு போட்டிருக்காங்க. பட்டாசாக இருக்கும் ப்ரோ. தலை ஃபேன் வேறு. அதிக வச்சு சொல்லவே தேவையில்லை. ஏகேன்னு கத்துனதுலேயே முடிஞ்சப்போ கண்டிப்பாக பயங்கர கம்பேக்காக இருக்கும். 300 கோடி வசூல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கேரக்டர்ஸும் பில்லா, அமர்கலம், பழைய தீனா எல்லா கேரக்டர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே டைலாக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. நிறையா மீம் டைலாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறக்கே வெறித்தனமாக இருக்குது. கண்டிப்பாக சம்பவம் பண்ணிடும். இருங்க பாயின்னு சொல்கிற மாதிரி தான். எல்லாருக்கும் இருங்க பாய் வாயில் வரலச்சுட்டு வருவாங்க. தலையை கலாச்சவனுக்குலாம் இதில் இருக்குது. அப்புறம் பால் டப்பாலாம் தலைக்கு ஏற்ற மாதிரியே எழுதியிருக்காரு. கம்பேக்குன்னு எழுதின பாட்டு மாதிரி எழுதியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டர் திரிக்கும். தேட்டரை கிழிச்சு விட்ருவாங்க பசங்க. அவ்வளோதான். இப்போ எங்களுக்கு வந்து தூத்துக்குடி தான் ஊர். தலைப்படனாலே நம்ம ஊர்லலாம் ஆடி சும்மா பட்டையை கலப்போம். வேறு லெவல் தான். ஆனாலும் பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு என்ன வருத்தம்னா அந்த படத்தை போய் பார்க்க முடியல. ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியல. அது ஒரு சின்ன வருத்தம். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது விடாமுயற்சி வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து அப்படி இருக்காது. ஃபுல்லாகவே வந்து ஃபேன் பை சம்பவம் தான். சும்மா தேட்டரே கதற போகுது. உங்களுக்கு தான் தெரியுமே, திருநெல்வேலியே வந்து பெரிய கட் அவுட் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே தலை ஃபேன்ஸ் அங்கே ஜாஸ்தி. ஸோ வந்து நாளைக்கு 10ஆம் தேதி தேட்டரில் பாருங்கள். சும்மா பட்டையை கலப்புறோம். நாங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறத விட நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக எல்லோரும் நினைப்பாங்க. ஒரு தலை ரசிகனாக வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இதில் வந்து பழைய அந்த ரெட்ரோ அஜித்தோட மாஸ் டைலாக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ராக் பண்ணுவார்னு நினைக்கிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். எப்போவுமே பால் டப்பானாலே மாஸ் தான் ப்ரோ. அவர் வந்து சான்ஸே இல்லை. அவரோட வேறு அவ்வளோதான். மற்றபடி பார்ப்போம் ப்ரோ. வெயிட் பண்ணி வெறித்தனமாக இருக்கும். தலை ஃபேன் வேறு பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா விடாமுயற்சியே அந்தளவுக்கு ஃபேன் பேஸை வந்து இது பண்ணல. இருந்தாலும் குட் பேட் அக்லிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேரக்டர் வைஸில் கொடுத்துருக்காங்க. பழைய தலையெல்லாம் வந்து வராரு. பார்க்கலாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. தலைனாவே எப்போவுமே கெத்து தான்மா. அவர் படம் நல்லாவே இல்லைனாலும் அந்த தலை மூஞ்ச பார்த்தாவே போதும் நமக்கு. அதுவே கெத்து தான். 10ஆம் தேதி வராரு. தெரிக்க விடலாம் விடுங்க. விடாமுயற்சியும் நல்லாயிருக்கும். 100%. ஆமாம் பெட். ஏன்னா இதுவே ட்ரெய்லரே தாறுமாறாக இருக்கா. கேங்ஸ்டர் மாரி ரொம்ப நாள் ஆச்சு. தீனா மாரி. அடுத்த தீனான்னு பார்ப்போம். ஓகே. ரொம்ப கமர்ஷியலாக இந்த தடவை பழைய அஜித் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலான் இருக்குது. ஏற்கனவே மார்க் ஆண்டனி ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதே பேட்டர்னில் இன்னும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இறங்கி ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தால் படம் ஓடுன்னு நினைக்கிறோம். அவளோட பழைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு. மியூசிக் வந்து ஜிவி பண்ணியிருக்காரு. ஜிவி வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். தலைக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த காம்பினேஷன் அமையுது. ஸோ ஜிவி இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாத்துலேயும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக மியூசிக் நல்லாயிருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தலை வந்து அந்த பழைய மாதிரி அமர்கலம் இந்த மாதிரியான படத்தில் இருக்கிற ஒரு தீனா, ஸோ இந்த மாதிரி ஒரு தலையை பார்க்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை. ஏன்னா மங்கா தலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப்பு. ஸோ அந்த தலை தான் நம்மளுக்கு வேணும். விடாமுயற்சியில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அண்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தலை நம்மளுக்கு வேணாம். ஆமாம், ஒரு கலக்கணும், நிறைய பேசணும், கலாய்க்கணும், ஜோக் அடிக்கணும். அந்த காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே தான் வேணும். ஏன்னா அஜித் இஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் தி திங்ஸ். அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாட்ச் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் see. வேறு லெவலில் இருக்கும் சார் படம். படம் பயங்கரமாக அடிக்கும். டைலர் வேறு லெவல். டைலரே பயங்கரமாக இருக்குது. அப்போ படம் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு படம் ட்ராகன் வந்துச்சுல்ல, அந்த படையை அச்சு சூற விடும் போகுது இப்போது. சரியா அதோட பயங்கரமாக படம் ஓடும். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது படமே. வேறு லெவலில் இருக்குது படம். அஜித் அது பாட்டு நல்லா தான் இருக்குது. பாட்டு சூப்பர். வேறு லெவலு பயங்கரமாக இருக்குது பாட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சூப்பராக போகும் படம். லுக்குலாம் சரியாக வயசான காலத்தில் லுக்கு அந்தமாரி யாருக்குன்னா வருமா? அதுமாரி வரவே வராது எல்லாருக்குமே. இப்போ அஜித் அந்த பாட்டில் அந்த சீனியாக சொல்லுவார், பக்கெட்டு பிரியாணி ஏதோ சொல்லுவாப்புல. பிரியாணி பாய் என்ன பாய் பிரியாணி அப்படின்னு பிரியாணி. ஆமாம், அது என் பையனுமே ரொம்ப வைப் ஆகிட்டு தான் இருக்குது அந்த பாட்டெல்லாம் கேட்டு. ஸோ பீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஜிவியும் மார்க் ஆண்டனி மாதிரியே நல்ல ஒரு வைப்பாக அந்த 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 வைப்போடு கொடுத்துருக்காரு பாட்டுமே. பார்ப்போம். பிஜிஎம்மும் நல்லா ஒர்க் ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அவர் ஆல்ரெடி அந்த மக்காமஷி பண்ணியிருக்காரு. என் பையன் அதுவும் என்ஜாய் பண்ணுவான். இப்போ இந்த லாஸ்ட் பீட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கான் அவன். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது 10ஆம் தேதி தெரியும். நானும் டிக்கெட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஊர் ஓப்பன் ஆகிடுச்சு.
அதெல்லாம் சும்மா சொன்னாலும் ஹாலிவுட் லுக்கு தான் இருக்குது. யாருமே தமிழ் சினிமாலாம் அந்த மாதிரி லுக்கு வர முடியாது. ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அவர் ஸ்டைலில் வந்து யாருமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அவர். அதுக்கு டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு பேண்ட் பாய் சம்பவமாக இருக்க போது அந்த ஒரு சாங்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, ஓல்டு சாங்கு. அதுக்காக வந்து அது கொஞ்சம் உள்ளே வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் தான். எல்லாருமே கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம். தூத்துக்குடி சொல்லவே வேணாம், சும்மாவே அனல் போடுறதுக்கும் மாசாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் எப்படின்னாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்கணும் எப்படி அவர் ஆடுறான்னு சொன்னால், சாங் வந்து வித்தவுட் விஷுவல்ஸ் வந்து ஹிட்டாக இருக்குன்னா நல்ல பெரிய விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக விஷுவல்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா தலை வந்து டான்ஸ் வந்து லைட்டாக பண்ணாலும் மாசாக பண்ணுவார். அந்த விஜயாலுக்கு கண்டிப்பாக ஆட மாட்டார். பட் ஆனால் அவர் ஸ்டைல் தனி ஸ்டைல், அது மாசாக இருக்கும். எக்ஸாம்பிள் மங்காத்தா, அப்புறம் நீங்கள் என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஆடி இருப்பார். ஸோ அதே மாதிரி டான்ஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலான்னு இருக்கேன், இல்லை ஊரில் போகலாமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விடாமுயற்சி ஒரு ஓகே ஒரு ஃபேமிலிக்காக, அதை தாண்டி இவரோட பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப லோக்கலாக இறங்கி கொஞ்சம் நல்லா பழைய அஜித்தை பார்க்கலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், பார்ப்போம். இல்லை வாங்கி தரேன் பிரியாணி அப்படின்னு அவர் வில்லனு கேட்டப்ப கொடுப்பாரு. வில்லன் சொல்லுவார், நீ வில்ல இல்லை நான் தான் வில்லை அப்படின்றாரு. அஜித்தே சொல்கிறாரு, ஹீரோவே சொல்கிறாரு, நீ வில்ல இல்லை நான் தான் வில்லை அப்படின்றாரு. படமே அந்த மாரி சதுர விட போகுது. ஆனால் படம் அதுக்கு ஏற்ற மாரி படம் வருமானான்னு தெரியல. தேட்டரையே அச்சு வச்சுருவாங்க, அந்தமாரி இருக்கும் படம். ஆர்வத்தில் எதுவும் பண்ண முடியாது, படம் பயங்கரமாக இருக்கும் படம். இதெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பார்ப்போம், படம் பயங்கரமாக போவோம். நான் எனக்கு தெரிஞ்சு ஓடும், ரைட்டாக ஓடும். சரி பயங்கரம்.